என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்னால் நடந்த நிகழ்ச்சியை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் வாசிக்க கேட்டீர்கள். பிலாத்து இயேசுவை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். பரபாஸ் என்கிற பெயரை உச்சரிக்கிறதை பார்க்கிறோம். பல ஆண்டுகளாய் சிலுவை தியானத்தை தியானித்த உங்களுக்கு பரபாஸ் என்கிற பெயர் பழக்கப்பட்ட பெயராகவே இருக்கும். முதல் முறையாய் பரபாஸின் பெயரை கேட்டவர்கள் எப்படி பரபாஸை அடையாளம் கண்டு கொண்டார்கள்? அந்த நாட்களில் ஒரு புரட்சியாளனாக, அடிப்படைவாதியாக, யூதர்கள் மத்தியில் பிரபலமான ஒரு கள்வனாக கருதப்பட்ட பரபாஸ் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி பலர் பேச அங்கிருந்த யூதர்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பிலாத்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார் என்று சொல்ல முடியும். அவர் கேட்கிற கேள்வியை பாருங்கள். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை என்று சொல்லுகிறார். கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரன், இயேசு என்றால் மனுஷகுமாரன் என்று சொல்லி விளக்கங்களை கேட்டீர்கள். பிலாத்து தேவனுடைய குமாரனாக கருதப்படுகிற இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நேர் எதிரான கொள்கைகளை உடைய, நேர் எதிரான வாழ்க்கை முறையை உடைய பரபாஸை அங்கே முன்னிலைப்படுத்துகிறார். அதற்கான காரணம் என்னவாய் இருந்திருக்க கூடும்? ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்தில் சீர்தூக்கி பாருங்கள். இயேசுவை பற்றி பல அற்புதங்களையும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்ததையும் பலர் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய மலை உபதேசத்தை பலர் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அதிகாரத்தை குறித்து பலர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கும் வாழ்க்கை முறைக்கும் நேர் எதிராக கருதப்படுகிற பரபாஸை காண்பிப்பதன் மூலமாய் யூதர்கள் மனசாட்சியோடு ஒரு அடிப்படைவாதியையோ, கள்வனையோ, புரட்சியாளனையோ விடுதலையாக்க சொல்லி கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கேள்வியை பிலாத்து கேட்கிறார். அது மாத்திரமல்ல, பிலாத்துவின் இந்த நீதி விசாரணை எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிற ஒரு திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற நீதிமன்றங்களில் குற்றவாளியை ஒரு கூண்டில் வைத்து அவருக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களும், வாதிகளும், பிரதிவாதிகளும், நீதி தலைவரும் மாத்திரம் இருக்கக்கூடிய க்ளோஸ்டு கோர்ட் அல்ல, ஒரு ஓபன் கோர்ட்டாக, திறந்த நீதிமன்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நீதிமன்றத்திற்கு பின்னால் நீதி விசாரிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள் அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலை இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நீதிமன்றத்திற்கு பின்னால் இருந்த சிறைச்சாலையில் பரபாஸ் அடைத்து வைக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். பிலாத்து இந்த வேளையில்தான் ஒலிபெருக்கிகள் வசதிகள் இல்லாத அந்த நாட்களில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். இந்த வார்த்தைகள் நீதிமன்றத்திற்கு பின்னால் இருக்கிற சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற பரபாஸின் காதுகளில் விழவில்லை. மாறாக பரபாஸ் பரபாஸ் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சத்தமிடுகிறார்களே, அந்த சத்தம் மாத்திரம் அவன் காதுகளில் விழுந்தது. பிலாத்து மீண்டும் கேட்கிறார், அப்படி என்றால் கிறிஸ்து என்கிற இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பிலாத்துவின் இந்த வார்த்தைகள் சிறைச்சாலையில் இருக்கிற பரபாசிற்கு கேட்கவில்லை. திரள் கூட்டம் ஜனங்கள் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்துகிறார்கள். அது அவன் காதுகளில் விழுகிறது. மீண்டும் பிலாத்து கேட்கிறார், ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று சொல்லி கேட்கிறார். இந்த வார்த்தைகள் பரபாசின் காதில் விழவில்லை. திரள் கூட்டம் ஜனங்கள் முன்னிலும் அதிகமாய் மிகுந்த சத்தமாய் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்துகிறார்கள். அந்த வார்த்தைகள் பரபாசின் காதில் ஒலிக்கிறது. பரபாஸ் நினைத்துக் கொண்டிருந்தானாம், திரள் கூட்டம் ஜனங்கள் சேர்ந்து என்னை
சிலுவையில் அறையும்படி முழக்கமிடுகிறார்கள், போராடுகிறார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தானாம். இந்த விசாரணையின் முடிவில் பிலாத்து தன்னுடைய கைகளை கழுவி உங்களுக்கு விருப்பமானபடி செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவை ஒப்பு கொடுத்து விட்டார். பரபாசை விடுதலையாக்க சொல்லி ஆணையும் பிறப்பித்து விட்டார். போர் சேவகர்கள் சிறைச்சாலையை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் நடக்கிற சத்தத்தை கேட்கிறார் பரபாஸ். சிறிது நேரத்தில் என்னை இழுத்து கொண்டு போய் சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று சொல்லி மனம் நொந்து வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாராம். சிறைச்சாலையின் பரபாசின் செல்லிற்கு வந்த போர் சேவகர்கள் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார்களாம். பரபாசை கூட்டிக் கொண்டு வந்தார்களாம். வருகிற வழியிலே சொன்னார்களாம், நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய் என்று சொன்னார்களாம். இதை கேட்ட பரபாசிற்கு தன்னை நம்பவே முடியாமல், ஏன், எப்படி எனக்கு விடுதலை? என்னுடைய காதுகளில் தெளிவாக கேட்டது, ஜனங்கள் என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி கேட்டானாம். அதற்கு அங்கிருந்த போர் சேவகர்கள் சொன்னார்களாம், நீ மரிக்க வேண்டிய இடத்தில் வேறொருவர் மரிப்பதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் உன்னிடத்தில் சிலுவையில் அறையப்பட போகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி சொன்னார்களாம். இதை கேட்ட மாத்திரத்தில் பரபாஸ் உள்ளம் உடைக்கப்பட்டவனாக கண்ணீரோடு, நான் மரிக்க வேண்டிய இடத்தில் எனக்காக மரிக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்று சொல்லி அந்த மனிதனை பார்க்கும்படியாக ஓடினானாம். கொல்கதாவின் மலையிலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசித்தானாம். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் எனக்காக அடிக்கப்பட்ட, எனக்காக தண்டிக்கப்பட்ட அந்த இயேசுவை ஒருவேளை அவனும் அர்ப்பணித்திருக்க கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவின் வாழ்க்கை முறைக்கும் போதகத்திற்கும் நேர் எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருந்த பரபாசிற்கு இணையாக நம்மை நினைத்து பாருங்கள். என்னிடத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது, என்னிடத்தில் எவ்வளவு குறைவுகள், பாவங்கள், பலவீனங்கள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரையும் நம்மையும் தவிர வேறொருவரும் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் குறைவுள்ளவர்களாயிருந்தாலும் பல நேரங்களில் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முற்படுகிறோம். மற்றவர்களுடைய தோல்விகளுக்கும் பாடுகளுக்கும் இழப்புகளுக்கும் காரணம் இதுதான் என்று சொல்லி அவர்கள் குறைவுகளை சுட்டிக்காட்டி நியாயம் தீர்த்து விடுகிறோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை, இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். பரபாசை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்தார். நம்மை பரபாசுக்கு இணையாக நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் பேரில் வந்தது. அவர் தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக எந்த முயற்சியை செய்தாலும் நம்முடைய குற்ற உணர்வையும் பாவத்தையும் நம்மை விட்டு அகற்றி விடவோ கழுவி விடவோ முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும். எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என் மன கண் முன்னால் கொண்டு வந்து, நீர் எனக்காக பிறந்தீர், எனக்காக சிலுவையில் மரித்தீர், பாவங்களுக்கான தண்டனை நீர் ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய ரத்தம் சிந்துதலினாலே நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மனதார இயேசுவை நம்பி விசுவாசித்து சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, தேவனாக ஏற்றுக்கொள்கிற வேளையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பூமியில் நாம் வாழுகிற வாழ்க்கை குற்ற உணர்வு அற்றதாய் மகிழ்ச்சியானதாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கைக்கு பின்னால் வாழப்போகிற நித்திய ஜீவனில் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஒரு வேத புஸ்தகத்தை வாங்குங்கள், தெளிவாய் தியானியுங்கள், அருகில் இருக்கிற சத்தியத்தை பேசக்கூடிய சபைகளுக்கு செல்லுங்கள், உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இந்த விசுவாச வாழ்க்கையை வெற்றியோடு வாழ உங்களுக்கு உதவி செய்வார்கள். தேவையுள்ளவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர்.